ஷியாமலாய வித்மஹே சண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, 2026 இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் எப்படி இருக்கும், தமிழ் மாதம் எப்படி இருக்கும், தை மாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை, யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது, நல்லா உயர்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் தாழ்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் சிக்கல் வரப்போகுதா, எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை, எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும். நிச்சயமா இந்த 2026 விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும். குறிப்பா கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும், மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும். அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஆலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது. இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அதை வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம். வருமானம் அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? சனி குரு தொடர்பு. எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும். நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆக போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்ல, அப்போ வருமானம், தன வருமானம், பண வருமானம் அதிகரிக்குமேயானால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். குறிப்பாக பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த 2026. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிக்கு 2026 நடக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி பயிற்சி. அதில் நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அந்த 7.5 சனி, பாத சனி, ஜன்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் முயற்சிகளுக்கான சனி, இதில் நிறைய ஒரு 6 ராசிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட். கோல்டு நிச்சயமாக இந்த வருஷம் 15,000 ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெள்ளி விலை 500 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி விலை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். குரு உச்சம் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும், சில்வருக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். சனி சுக்கிரனை பார்க்கிறார். வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும். அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை விட, ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது. அப்போ பாவகர்மா, புண்ணிய கர்மா, இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மீனராசிக்கு கொடிகட்டி பிறக்கக்கூடிய வாய்ப்பு. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% மீனராசி அன்பர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியம், அதாவது சோபனம், அர்ஷனம், சுபம், இந்த சனி நீச்சம் பெற்றவர்கள், ஜாதகத்தில் சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி வக்ரம் பெற்றவர்கள், அல்லது சனி பாவத்துவம் அடைந்தவர்கள், அல்லது சனி அவயோகம் பெற்றவர்கள், சனியை பாதகாதிபதியாக பெற்றவர்கள், அல்லது சனி பகவான் தனக்கு சாதகம் இல்லாமல் பெற்றவர்கள், இவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கால்குலேஷனில் கிரக அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு 20% மீனராசி அன்பர்கள் மட்டும்தான் டஃப்பு. இந்த சனியை யோகமாக பெற்ற மீனராசி அன்பர்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக, யார் வேணாலும் வாங்கடா பார்க்கல, எனக்கு ஒன்றும் ஆகாது, எந்த தெய்வம் என்னை ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன், சாமி சாப்பிட விட்டா நான் பார்த்துக்கிறேன், சாமி சாப்பிட விடுறதுப்போதா அந்த சாப்பிட விட்டா எனக்கு கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய தைரியம் அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, தைரியம், எதையும் சந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் சுபத்துவமாக அல்லது பலமாக நல்லவராக உச்சம் பெற்றவராக இருக்கலாம், இல்லை சுபராக இருக்கலாம், இந்த மாதிரி அமைந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அந்த சனியை அசுபராக பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் அங்கே அது உள்ள வேறுபாடு. இப்போ நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சாலும் இவங்க பயம் உடையவர்கள், இவங்க தைரியமானவர்கள் நம்ம இமீடியட்டாக சொல்ல முடியும். அப்போது இந்த வருடம் முழுவதும் மீனராசி என்பர்களை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஜென்ம சனி தான் நடக்க போகுது. உண்மை அதுதான். நான் இது 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வயோதிக பருவத்தில் 60 வயசு தாண்டினவங்களுக்கு கூட என்ன மாதிரியான தொழிலில் கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சே கூட நிறைய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணக்கூடியவங்க, ஏஜ்டு பர்சனாக இருக்கக்கூடியவங்க, நம்ம யாருக்காக கொடுத்துடலாமா சாமின்னு நிறைய அட்வைஸ் கேட்குறாங்க, நிறைய மீட்டிங் வைக்கிறாங்க, நிறைய கன்சல்ட்டிங் எடுத்துக்கிறாங்க, நிறைய மீட்டிங் அப்பாயின்மெண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி அப்படிங்கிறாங்க, ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாங்க சாமி, முடிஞ்சால் கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போது எதனாலலாம் எல்லாம் செட்டில்மெண்ட்டு கொடுத்துடலாமா, நம்ம அந்த கம்பெனி ரன் பண்ணலாமா, எல்லாம் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாமா, இல்லை நாமளே டேக் ஓவர் பண்ணிக்கலாமா, பார்ட்னருக்கு எனக்கு கூட்ட என்னை விட்டுருன்றாரு, நம்ம அவங்களை வெளியில் அனுப்பிடலாமா. அப்போ அந்த சொந்த செய்யக்கூடிய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல், தகுதி, கெப்பாசிட்டி, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, இது எல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குது. அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் எதையும் செய்து காட்டக்கூடிய என் அன்பு தெய்வங்களாக நம்முடைய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ சும்மா இந்த 7.5 சனி இது இத்தனைக்கும் இந்த தைரியத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் அடித்து சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான். சார், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். அற்புதமான இடத்துல இருக்கிறார் குரு பகவான். உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், அந்த கஷ்டங்கள் காணாமல் போகும். அற்புதமான கால நேரம் வருகிறது. மீனராசி என்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம்,
அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, ஓனர்ஸு, பில்டிங் ஓனராக இருக்கலாம், ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி தொழில் செய்யக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர் பெருமக்கள். இப்போ நிறைய டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக, அவங்க ஜாப் ரிலேட்டடாக, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு, அங்கே அதில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அது ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபண்டு, இன்னும் கூட சில விஷயங்கள் ரகசியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த ரிலேட்டடாக, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக. அப்போது நீங்கள் எந்த தொழில், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையாக இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே போல் மெயினாக விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள், அங்கே வெளிநாடுகளில் வரக்கூடிய வம்பு வழக்கு கேஸ்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகள், இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இவையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், யோகமாக, அதிர்ஷ்டமாக மாறும். அப்போ நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. அப்போ நல்லா இருக்கணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே போல் உங்கள் அதிர்ஷ்டமானது, இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் எது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வம் எது, இது மூணையும் நீங்கள் கண்டறிய வேண்டும். இது மூணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். இந்த வருஷம் மட்டும் இது. அப்போ இந்த வருஷ பிரகாரம் இந்த சனி பகவான் மீனத்தில், குரு பகவான் கடகத்தில், ராகு கேதுக்கள் 2 பேரும் மகரத்துலேயும் கடகத்துலேயும் வரப்போகிறாங்க. குரு கேது தொடர்பு வருது. அப்போ இதை அடிப்படையாக கொண்டு இந்த வருஷமும் மீனராசிக்கு பெட்டராக இருக்கணும்னா அந்த ஒரு அதிர்ஷ்ட தெய்வம், காப்பாற்றும் தெய்வம், காவல் தெய்வம், இதை மூணையும் நீங்கள் அறிந்து இந்த வருஷம் அந்த தெய்வம் எந்த கோவிலில் இருக்குது, எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அப்போது கம்ப்ளீட்டாக இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கலர்ஃபுல்லான நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் மீனராசி அன்பர்களே. அப்போது இந்த 2026 பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா. நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே, பண்பாடு, இந்தியாவின் அடையாளமே அதுதான். ஒருவனுக்கு ஒருத்தி. கடைசி வரல என்ன கஷ்ட நஷ்டமோ, வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க, சோறு போடுவாங்க. 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சாவது பசங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர். வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா போயிட்டே இரு, பிடிச்சா இருப்பேன், பிடிக்கலாம் நான் அவனை நீ கிளம்பி போன்னு சொல்லிடுவேன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ இதெல்லாம் பாவகர்மா. எது? திருமணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம், கர்வம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் ஜாதக கர்மா. நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது, அவரையும் குறை சொல்ல முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவகர்மா அதுதான் ராகு கேதுவுடைய தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் ராகு. இந்த சூரியனோடு பாவ கிரகங்கள், அசுப கிரகங்கள் சேருமேயானால்
அது நிச்சயமாக திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது. அப்போ 2வது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு. தனியாக வாழ்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. திருமணம் செஞ்சு இன்னொருத்தருக்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார். நான் முடியவே முடியாது சாமி, பண்ணித்தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார். நானே அவங்க வீட்டில் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன். அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார். அப்போ அதே போல் தாமத திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது. அதே போல் திரைமறைவான வாழ்க்கை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு குடும்பம் இருக்குது, மனைவி பசங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது, அல்லது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே ஒரு ஆசைப்படுறது. இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம், இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா, மிக கொடிய பாவகர்மா. அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். சேர முடியுமா, சேர முடியாதா, கண்டினியூ பண்ணலாமா, வேணாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதை மறக்கணுமா, இதை கட்டி காப்பாற்ற முடியுமா, இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம். அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடிய சேரக்கூடிய வருடம். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம் 30 வயசு 40 வயசு 42 வயசு பெண்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார், நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க. அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்க போது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். இப்போ இது எல்லாத்துக்கும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையாக இருக்கலாம், 3 வருஷமாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பல கோடிகளை இழந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம். நன்றி. நமச்சிவாயம்.